அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸில் 10th மேத்தமெட்டிக்ஸ் பார்க்குறேங்க. ஹெட்டிங் வந்து யூக்ளிட் டிவிஷன் அல்கரிதம். யூக்ளிட் டிவிஷன் அல்கரிதம் அப்படின்னா வழிமுறை, டிவிஷன் அப்படின்னா வகுத்தல். அப்போ இதை யூஸ் பண்ணி யூக்ளிட் டிவிஷன் அல்கரிதம் இதை யூஸ் பண்ணி நம்ம சம்ஸை வந்து பார்க்க போகிறோங்க. Let us find HCF of two given positive integers. Let us find HCF of two given positive integers அப்படின்னு சொல்லி illustration 1 Let us find HCF of two positive integers. Let A equal to 273 and B equal to 119 and B equal to 119. B equal to 119. B positive integers such that A greater than B. இதுதான் வந்து கண்டிஷன். Question வந்து ரொம்ப சிம்பிள். A equal to 273 and B equal to 119. Find the HCF of two positive integers அப்படின்றதா. இப்போ நமக்கான ஃபார்முலா யூக்ளிட் டிவிஷன் அல்கரிதம் பொறுத்தவரை என்ன தெரியும்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதணும். A equal to BQ plus R அப்படின்னு எழுதணும். இதில் 0 less than or equal to R less than B அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த யூக்ளிட் டிவிஷன் அல்கரிதம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, ரிமைண்டர் வந்து 0 வரும் வரைக்கும் ஏவை டிவிசிபிள் பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் யூக்ளிட் டிவிஷன் அல்கரிதம். இப்போ A ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 273 ஈக்குவல் டு எதால டிவிசிபிள் பண்ணணும்னா 119 ஆல டிவிசிபிள் பண்ணணும். 273 divisible by எதால அப்படின்னா 119 ஆல வந்து டிவிசிபிள் பண்றோம். அப்போ 119னா இத வந்து 273, இது வந்து 100 எடுத்துக்கலாம், இது வந்து 200. அப்ப 200ல எத்தனை 100 இருக்குன்னா 2 டைம்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டா போடுறோம். ஸோ 2 டைம்ஸ் 9 2s are 18, ரிமைண்டர் 1, 1 2s are 2, 2 plus 1 3, 1 2s are 2. ஸோ ரிமைண்டர் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கணும். 273 divided by 119 இப்படி போட்டோம் அப்படின்னா இங்கே 15 வரும். 15ல் 8 போனால் 5. நெக்ஸ்ட்டு இங்கே 6ல் 3 போனால் 3. ஸோ இந்த 273ல் இந்த B அப்படின்னு சொல்றது டிவைசர் 119 இன்ட்டு 2 டைம்ஸ் வரும். பிளஸ் வந்து எவ்வளோ வருதுனாங்க 35 வருது. பிளஸ் வந்து 35. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ரிமைண்டர் வந்து என்ன வரணும்னா 0 வரணும். அந்த 0 வரும் வரை டிவிசிபிள் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ அடுத்ததான் எதை வந்து டிவிசிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 119 எதால டிவிசிபிள் பண்றோம் அப்படின்னா 35 ஆல டிவிசிபிள் பண்றோம். 119 எதால டிவிசிபிள் பண்றோம் அப்படின்னா இந்த 35 ஆல டிவிசிபிள் பண்றோம் அப்படின்ற விஷயம் தெரியும். இதுதான் யூக்ளிட்னுடைய டிவிஷன் அல்கரிதம் அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்போ நம்பர் நெக்ஸ்ட் 119 எதால டிவைட் பண்றோம் அப்படின்னா 35. இப்போ நியரஸ்ட் நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். இது 14 எடுத்தோம்னா how many 40s வந்து இதையும் ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம் 120. இந்த டிவிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய நேரம் போடக்கூடாது. 119 அப்படின்னா ரவுண்ட் அப் பண்ணோம்னா 120, இதை ரவுண்ட் அப் பண்ணோம்னா 40 நியர் நம்பருக்கு போயிடணும். அப்போ 120ல் how many டைம்ஸ் வரலாம்னா how many 40s வரலாம்னா 3 40s வரலாம். அப்போ அப்ராக்சிமேட்டாக போடும்போது 3 5s are 15, ரிமைண்டர் வந்து 1. இங்க 3 3 9 9 plus 1 10.
ஸோ 9ல 5 போனால் 4, இங்கே வந்து ஒரு 1 வரும். ஸோ ரிமைண்டர் வந்து 14. அப்போ 35, how many 35s அப்படின்னா 3 times. ஸோ 3 ப்ளஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 14. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. இந்த ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0 அதெல்லாம் எழுதுனா நிறைய வரும். அதனால இது 0 வரும் வரை டிவிசிபிள் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ இந்த மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 35-ஐ எதால் டிவிசிபிள் பண்ணணும்னா இந்த 14ஆல் டிவிசிபிள் பண்ணணும். அப்போ 35ல் எத்தனை 14 வருதுன்னு பார்க்கணும். 35ல் எத்தனை 14 வரும்னா 2 14s are 28. ரிமைண்டர் வந்து 7 வருமா பாருங்க. இப்போ அகைன் வந்து இந்த 14-ஐ 7ஆல் டிவிசிபிள் பண்ணுறோம். 14 ஈக்குவல் டு 7 into 2. அப்போ 14ல் how many 7னா 2 7s. ஸோ ரிமைண்டர் வந்து என்ன வருதுன்னா 0 வருது. அப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரிமைண்டர் 0 வரும் வரை இந்த மெத்தட்ல நாம டிவிசிபிள் பண்ணிக்கிட்டே போகணும். இதுதான் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் அப்படின்னு சொல்றது. 0 வரும் வரை இந்த மாதிரி மாற்றி மாற்றி என்ன பண்ணா டிவிசிபிள் பண்ணிக்கிட்டே போகணும். நெக்ஸ்ட் therefore the divisor at the stage equal to the divisor at the stage equal to 7. Therefore highest common factor HCF of 273 and 119 is 7 அப்படின்றதாங்க ஆன்சர். My dear students, example 2.4. If the highest common factor of 210 and 55 is expressible in the form 55x minus 325, find x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. highest common factor of 210க்கும் 55க்கும் வரக்கூடிய காமன் ஃபேக்டர் வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா 55x minus 325 என்ற ஃபார்மேட்ல வந்து இருக்கும். இப்போ ஏற்கனவே நமக்கு HCF எப்படி எடுக்கலாம் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். HCF எப்படி எடுப்போம்? 210 ஈக்குவல் டு எதால டிவைட் பண்ணுவோம்? 55ஆல டிவைட் பண்ணுவோம். 210 55ஆல டிவைட் பண்ணுவோம். 250 55ஆல டிவைட் பண்ணுவோம். அப்போ இதை 15 ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். இதை 200 அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ 55ல 210 பார்த்தோம்னாலே 4 டைம்ஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 4 50s are 200. அப்புறம் அந்த 5 ஆட் பண்ண அப்படின்னா 220 வரும். அப்போ 4 டைம்ஸ் வர பாசிபிள் இல்லை, 3 டைம்ஸ் முடிவு பண்ணிக்கலாம். 15 ரிமைண்டர் 1 15 165. 10ல 5 போனா 5, இங்க 10 வரும். 10ல 6 போச்சுன்னா 4. ஸோ 55 into 3 பிளஸ் இந்த ரிமைண்டர் வந்து 45. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி A ஈக்குவல் டு BQ பிளஸ் R. A ஈக்குவல் டு BQ பிளஸ் R. என்ன தேரம் இது? யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். அது எழுதணும்னா நிறைய வந்துட்டே இருக்கும். அதனால தான் மறுபடியும் ஞாபகப்படுத்த தான் எழுதுறோம். A ஈக்குவல் டு BQ பிளஸ் R. ஒவ்வொரு முறை எழுதணும். யூசிங் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் அப்படின்னா அப்படியே வரும், நிறைய வரும். அதனால ஷார்ட் கட் பண்ணிக்கிறோம். 210 ஈக்குவல் டு 55 into 3 plus 45. ரிமைண்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க 0 வரணும். அது வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கணும். ஸோ இங்க வந்து வரக்கூடிய நம்பர் 55. 55 ஏதாவது டிவிசிபிள் பண்ணலாம் அப்படின்னா 45ஆல டிவிசிபிள் பண்ணணும். அப்போ 55ல how many 45 அப்படின்னா 145 பிளஸ் வந்து ஒரு 10 வரும். அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு 0. ஸோ மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா
எந்த நம்பர் எடுத்துக்கணும் 45 into 1 equal to ரிமைண்டர் வந்து 10. இப்போ இந்த 45 எடுத்துக்கணும். 45 எதால டிவைட் பண்ணணும் 10 ஆல டிவைட் பண்ணணும். அப்ப எடுத்துக்கணும் 45 எதால டிவைட் பண்ண 10 ஆல டிவைட் பண்ணணும். 45 how many times னா 4 times வரும். ரிமைண்டர் வந்து என்ன வரும்னா 5 வரும். மறுபடியும் சொல்றேன், இந்த 210 டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0 வரும் வரை டிவிசிபிள் பண்ணலாம். அப்ப இங்க 55 இங்க 45 45 into 1 45 plus 10 55 0 வரல. அதனால மறுபடியும் இந்த 45 இந்த 10 ஆல டிவிசிபிள் பண்ணணும். அப்போ பாத்தீங்கன்னா ரிமைண்டர் 5 தான். அப்ப அகைன் வந்து இந்த 10 இந்த 5 ஆல டிவிசிபிள் பண்றோம். அப்ப 1 into 5 into 2 10 ரிமைண்டர் என்ன வந்ததுன்னா 0 வந்துடும். சோ இப்படி நம்ம ஃபார்மேட் பிரகாரம் ஃபைண்ட் அவுட் பண்ணதுல HCF of 210 and 55 is என்ன அப்படின்னா 10. இதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா so the last divisor இதுதான் லாஸ்ட் டிவைசர் வந்து 5. அப்ப காமன் ஃபேக்டர் வந்து என்ன வரும்னா 5. காமன் ஃபேக்டர் வந்து 5. HCF of expressible equal to 5. லாஸ்டா எது டிவிசிபிள் பண்ணதோ அதுதான் HCF. அப்ப HCF of 210 and 55 is 5 அப்படின்ற விஷயம் தெரியும். பட் given ஆனா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இதுதான் வந்து 210ஐயும் 55க்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து இதுன்னு கொடுத்திருக்காங்க. நாம கண்டுபிடிச்சிருக்கிறது 5. given வந்து என்னன்னா 55x minus 325 equal to 5. so 55x equal to இந்த 325 அந்த பக்கம் போனா plus 325 plus ஒரு 5. so 55x equal to 330 divided by 55. so how many 55s வரும் அப்படின்னா 330 ல sorry 55 x equal to 330 x equal to 330 divided by 55 which is equal to 6. so therefore x equal to 6 என்றதாங்க இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். அன்பிற்குரிய மாணவர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரெண்டு சம் தான் பார்த்திருக்கோம். ஒன்னு இல்லஸ்ட்ரேஷன் 1, இன்னொன்னு எக்ஸாம்பிள் 2.4. இந்த ரெண்டு சம்மையும் நல்லா தரவு பண்ணிங்க. ஒரு நாளைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 சம் 3 சம் தான் நம்ம வீடியோஸ்ல வந்து பார்த்துட்டு வரோம். ரொம்ப தரவா என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சிம்பிளை பண்ணி சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன். அதனால இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து ஒரு நாளைக்கு மினிமம் 2 சம்மையும் 3 சம்மையும் தரவு பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லி இந்த வீடியோ இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.